Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mount. Recent தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ரெண்டு தரமான ஹாலிவுட் தமிழ் டப்டு சீரிஸ் என்னங்கிறது தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பீஸ் மேக்கர் 2022ல ரிலீஸ் ஆன சீரிஸ். தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சீசன் 1ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. 18+ டிராமா சீரிஸ் தான் ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. டிசி யூனிவர்ஸ்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் இது. சூசைட் ஸ்குவாட் பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா தான் கண்டினியூட்டி புரியும். ஜான்சினாவை பீஸ் மேக்கரா இதுல காமிச்சு செமையான சம்பவத்தை பண்ணிருக்காங்க. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவை தேடி வந்து பட்டர்ஃபிளைங்கிற ஆபரேஷன் பண்ண போறோம், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், உலகத்தை காப்பாத்த நீதான் வேணும்னு சொல்லி பீஸ் மேக்கரை கூட்டிட்டு வந்து இவங்க பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, ஆபரேஷன் பட்டர்ஃபிளைனா என்ன, உலகத்தை காப்பாத்தினாங்களா, இவங்க பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கிறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தி பாய் சீரிஸ் டெட்புல் மூவி பிடிக்கினா கண்டிப்பா இந்த பீஸ் மேக்கரை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட் உள்ள ஒரு பர்சனை இந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ணி கூலாஸ் பேக கெட்ட வார்த்தையில பொருளை விட்டு கேரக்டரைசேஷனை நரேட் பண்ணி ஜேம்ஸ் கன் அண்ட் ஜான்சினாவோட காம்போ இந்த சீரிஸ்ல செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு அட்டகாசமான அசைக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸை ஈஸியா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அந்த விண்டேஜ் கேரக்டர் நோட்டபிளா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான் இது. ஸ்டோரி வைஸ் யூஸ்வலான சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் உள்ள டிராமா சீரிஸ்ங்கிறதுனால கூடவே அவங்களுக்கு எமோஷனல் பார்ட், ஃபேமிலி டிராமா, அதை சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம், ட்ராஜடி டிராமா, இதுல இருந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாரு, உலகத்தை காப்பாத்த மாறினாரா, ஹீரோக்கு இருக்கக்கூடிய எத்திக்ஸ் மாரல் என்ன, ஒரு ஆன்டி ஹீரோ எப்படி ஹீரோ ஆகுறாங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா நோட் பண்ணி சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு எபிசோட்லயுமே நல்ல ட்விஸ்டர்ஸ் கொடுத்து ஹூக் பாயிண்ட்ஸை வச்சுதான் முடிக்க ட்ரை பண்ணியிருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரேட் விஷனை கிரியேட் பண்ணலங்கிறது இந்த சீரிஸ் பக்கமும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓவராலா டீசென்ட் வாட்சான ஒரு ஆவரேஜ் சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த சீரிஸ்லயுமே ஒரு சில எபிசோட்ஸ் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுவும் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். டியூரேஷன் இந்த சீரிஸ்க்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். 18+ டிராமா தான். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சீரிஸ் தான். டிசி யூனிவர்ஸ்ல இப்போ தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த பீஸ் மேக்கர் இந்த சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. அண்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்டாம்டு. 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மர்டர் மிஸ்ட்ரி டிராமா சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ் லைவ்ல இருக்கு. சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மலை மேல 2 பேர் ரோப்பை கட்டி ஏறிக்கிட்டு இருக்காங்க. 400 அடி உயரத்துல இருக்கக்கூடிய மலை மேல இருந்து ஒரு பொண்ணு குதிச்சு ரோப்ல மாட்டிக்கிறா. அந்த பொண்ணோட பாடியை எடுத்துட்டு போய் மேல போட்டு போலீஸ் கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் ஆபீசர் இந்த பொண்ணு யாரு, எப்படி இறந்து போனா, இவ கையில இருக்கக்கூடிய ட்ரக்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், டேட்டோ வச்சு டீட்டெயிலிங் பண்ணி க்ளூ கொடுத்து கிளைமேக்ஸ்ல இவங்க என்ன சம்பவம் பண்ணிருக்காங்கிறது எல்லாமே சீரீஸ்ல அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏன்னா நார்மலான மர்டர் மிஸ்ட்ரி டிராமால ஆரம்பிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆபீசரோட கதை என்ன, கூடவே வரக்கூடிய நியூ ஜாயின் பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றவங்களா எப்படி ஒருத்தங்களா இறந்து போறாங்கிற கேள்விக்கு எல்லாமே பதில் சொல்ற வகையில இந்த சீரிஸ்ல அட்டகாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நீட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் இப்போ தமிழ் டப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே பக்காவா ப்ராப்பரா நீட்டா நடிச்சு அழகா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பல சீன்ஸ்ல நம்ம ஹல்க் மாமா தான் இந்த படத்துல ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு ஹீரோவா வந்து. அண்ட் ஸ்டோரி வைஸ் யூஸ்வலான மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல எடுத்து நரேட் பண்ணியிருந்தாலும் ஸ்கிரீன் பேல நல்ல வேரியேஷனை காமிச்சு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து ஸ்லோ பர்ன் டிராமாவை இந்த அளவுக்கு ஸ்லோவா எடுக்க முடியாதுங்கிற லெவலுக்கு பயங்கர ஸ்லோவா எடுத்திருந்தாங்க. அண்ட் 3ல இருந்து 4 எபிசோட்களை ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தா வேற லெவல் மர்டர் மிஸ்ட்ரி டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தாட்டன் ஒப்பீனியனா இருந்துச்சு. அந்த அளவுக்கு டெட் ஸ்லோவான ஒரு நரேஷன்ல இருந்துச்சு. குதிரையில கூட்டிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்றமாங்கிற லெவலுக்கு ஊரதான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கீங்களே தவிர ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான்டான்னு கேள்வி கேட்கற லெவலுக்கு காண்டாகிற லெவலுக்கு ஒரு சில விஷயத்த ரொம்ப ஸ்லோவா நரேட் பண்ணிட்டாங்க. அதை மட்டும் இன்னும் ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணி பெட்டர் ஆகிருக்கலாம். இயற்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து என்னங்கிறது கூடவே பேரண்டிங் வச்சு மெசேஜ் சொல்லி கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுத்து ஹீரோட பையனுக்கு என்னாச்சுங்கிற டிராமா எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஏன்னா ஹீரோ பிரில்லியண்டா இல்லாம எமோஷனலா ஒரு டாட்ஸுமே கனெக்ட் பண்ணி எப்படி கேள்விக்கு பதில் சொல்றாருங்கிறதே நீட்டா தான் இருந்துச்சு படத்துல. சோ இந்த சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த அன்டாம்டு சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த 2 ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாமா இருக்கா டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.